தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு இடம் ஒதுக்காதது வருத்தமளித்ததாகவும், ஆனால் அதிமுக தலைவர்கள் அடுத்த தேர்தலில் நிச்சயம் இடம் ஒதுக்குவோம் என சமாதானம் பேசியதாக தெரிவித்தார். மேலும் கட்சி செயற்குழு கூட்டத்தில் பெரும்பாலானோர் அதிமுகவுடனான கூட்டணியிலேயே தொடர்வோம் என கூறியதன் பேரில் புரட்சி பாரதம் கட்சி அதிமுகவுடனான கூட்டணியில் தொடர்வதாக கூறினார். தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியிலும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்போம் என கூறிய அவர், அதிமுகவின் வெற்றிக்கு புரட்சி பாரதம் கட்சி உந்து சக்தியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புரட்சி பாரதம் கட்சி தொண்டர்கள் இன்று முதல் தேர்தல் பணிகளை தொடங்குமாறும் தெரிவித்தார். கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் பாஜக மாநில தலைவருமான அண்ணாமலை கோவை தெற்கு தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவரோடு கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக நாளை மற்றும் நாளை மறுநாள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரவுள்ளார். நாளை தேனியில் அமமுக தலைவர் டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அடுத்த நாள் சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கு பெற்று பின்னர் கேரளா செல்கிறார் என தெரிவித்தார். மேலும் பிரதமர் தமிழகம் வருவது குறித்து இன்னும் உறுதி செய்யப்படவில்லை, உறுதியான தகவல்கள் கிடைத்ததும் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார். நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நாளை மறுநாள் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வர்றாங்க. நாளை மத்தியானத்திற்கு மேலே அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வந்தவுடன் நேரடியாக தேனி சென்று மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அதன் பிறகு மதுரை மாநகரில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக போட்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அதன் பிறகு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்துவிட்டு நாளை மறுநாள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி 3 பாராளுமன்ற தொகுதியிலும் கூட பிரச்சாரம் மேற்கொண்டு விட்டு அதன் பிறகு கேரளா செல்ல இருக்கின்றார்கள். குறிப்பாக மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை நம்முடைய அமித்ஷா அவர்கள் நாளை மறுநாள் தமிழக மக்களை சந்தித்து மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் கோர இருக்கின்றார். கச்சத்தீவை தாரை பார்த்தது வரலாற்று பிழைதானே, அதை சொன்னால் ஏன் திமுகவுக்கு கோபம் வருகிறது என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பெருங்காமநல்லூர் கிராமத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி உயிர் நீத்த மாயக்கால் என்ற பெண் உட்பட 16 வீர தியாகிகளின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தென்னிந்திய ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று அழைக்கப்படும் வீர தியாகிகள் தினம் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதில் அமமுக சார்பில் டிடிவி தினகரன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் நினைவிடத்தில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். பின் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், கச்சத்தீவை தாரை வார்த்தது வரலாற்று பிழைதானே, அதை சொன்னால் ஏன் திமுகவுக்கு கோபம் வருகிறது என்று தெரிவித்த அவர், கச்சத்தீவு மீட்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளதாக கூறினார். டெய்லி மீனவர்கள் அங்கே மீன் பிடிக்க விடாமல் இலங்கை ராணுவத்தால கடற்படையால கைது செய்யப்படுவது, அது மத்திய அரசு டெய்லி அவர்களோட பேசி விடுதலை செய்யப்படுவது, இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை சொல்றாங்க. அது திடீர்னு நடந்து உண்மையை சொன்னா அதுலயே கோபம் வருது. 74 அப்பொழுது இருந்த காங்கிரஸ் ஆட்சியில இந்திரா காந்தி அம்மா தாரைவார் கொடுத்த போது அதுக்கு எந்த எதிர்ப்பும் சொல்லாம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாருங்கிறது தானே. அது ஒரு வரலாற்று பிழை தானே. இன்றைக்கு மீனவர் சமுதாயம், மீனவர்கள் மீன் பிடிக்க முடியாம டெய்லி சிலோன் ஜெயிலில் அடைக்கப்பட்டதும். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தேன்மொழி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வேப்பந்தட்டை ஒன்றிய பகுதியில் பாண்டகப்பாடி கிராமத்தில் பெரம்பலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பாலகுரு, நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை செயலாளர் செல்லம்மாள் ஆகியோர் தலைமையில் பாண்டகப்பாடி கிராமத்தில் விவசாய நிலத்தில் பருத்தி எடுத்துக் கொண்டிருந்த பெண்களுடன் அவரும் பருத்தி எடுத்துக்கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய தேன்மொழி, கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து நாம் என்ன முன்னேறினோம், மகளிர் உரிமை தொகை என்கிற பெயரில் நமக்கு தொகை வழங்கி பெண்களை திராவிட அரசு இழிவுபடுத்தி வருவதாக கூறினார். மாற்றத்தை நாம் நோக்கி செல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக ஒளிவாங்கி சின்னத்தில் போட்டியிடும் தனக்கு வாக்களிக்குமாறு தேன்மொழி கேட்டுக் கொண்டார்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மல்லூர் சோதனை சாவடியில் பறக்கும் படை அதிகாரி செங்கோட்டுவில் தலைமையில் காவல்துறை உதவியோடு சேலத்தில் இருந்து வந்த வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது சேலத்தில் இருந்து மதுரைக்கு வந்த வாகனத்தில் ஓட்டுநர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய நபர் உள்ளிட்ட 3 பேர் 13 கிலோ தங்கம் மற்றும் 33 கிலோ வெள்ளியை கொண்டு சென்றது தெரியவந்தது. உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டு சென்றதால் அதனை பறிமுதல் செய்த அதிகாரி ராசிபுரம் தாலுகா அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர் முத்துராமலிங்கத்திடம் ஒப்படைத்தார். தொடர்ந்து அவை அனைத்தும் ராசிபுரம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் உரிய ஆவணங்களை செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.